அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் நாகூர்கனி, திமுகவுடைய இளம் பேச்சாளர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர்னே நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களே, நீங்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ், சட்டம் ஒழுங்கை எப்படி நிலைநாட்டணுன்றது மற்ற மக்களை காட்டிலையும் மற்ற அரசியல்வாதியை காட்டிலையும் உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் விஷயம். இப்போ திருத்தணியில் வச்சு இந்த வாலிபர், வட மாநில வாலிபர் தாக்கப்பட்டார். அவர் இன்றைக்கி நல்ல முறையில் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைவருமே அரசாங்கத்தை கண்டிப்பான முறையில் குறை சொல்லியிருக்கீங்க. அதே போல் பாதுகாப்பு உறுதிப்படுத்தணுன்ற கோரிக்கையும் வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் அனைவரும் செய்யக்கூடிய விஷயந்தேன். அந்த இடத்துல யார் இருந்தாலும் ஜெயத்தையும் போகிறாங்க. அந்த கோரிக்கை சரியான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இப்போ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை அவருடைய சமூக வலைதளத்தில் எப்படி ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த விஷயத்தை பாருங்கள். சூரஜ், எ மைக்ரண்ட் ஒர்க்கர் ஃப்ரம் மகாராஷ்டிரா ஒர்க்கிங் இன் திருத்தணி வாஸ் சப்ஜெக்டட் டு எ barbaric assault by a gang intoxicated on ganja. His only crime was daring to object when a knife was placed on his neck so that others could record a social media reel. This is the disturbing reality of DMK ruled Tamil Nadu today. While the police have arrested the perpetrators, the larger knot remains untouched. Easy access to narcotics, open clarifications of violence, political propaganda against the migrant workers, and the casual carrying of deadly weapons like swords have become normalized under this regime. The DMK government must be held accountable for turning one's orderly state into a jungle raj. அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்தும் போது யாருக்கு தெரியப்படுத்த போகிறீங்க? நீங்கள் எந்த மாநிலத்துக்கு பாஜகவில் செயல்படுறீங்க? தமிழ்நாட்டுக்கு செயல்படும் போது முன்னாள் தலைவராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சமூக வலைதளத்தில் இருக்க அத்தனை நியூஸுமே தமிழில் தானே வெளியிடுறீங்க. யாரை கேட்டு இந்த நியூஸை நீங்கள் இங்கிலீஷில் வெளியிடுறீங்க? எதுக்காக வெளியிடுறீங்க? அப்போ நீங்கள் வெளியிடுறதுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் த்ரெட்டு, அதாவது ஒரு தேசிய அளவில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாரு. இவர் இப்படி செய்யும்போது இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து புலம்பெயர்ந்து வடநாடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள் அங்கே தாக்கப்படுவாங்க. இவர் அதை எதிர்பார்க்குறாரு. அதை எதிர்பார்க்குறப்ப தானே இந்த மாதிரி செய்கிறாரு. அந்த கேள்வி தானே இப்போ எழுது. யோசிச்சு பாருங்கள். இங்கே இவர் மொத்த இந்தியன் நேஷனலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த வீடியோவோடு வெளிப்படுத்தும் போது அதனை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? பாரு, நம்ம ஊருக்காரையும் போய் அங்கே நம்மளை ஹிந்திக்காரையும் சொல்லி அந்த அடி அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவும்போது நாளைக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தரப்பு ஆட்கள் தமிழர்கள் வெளிமாநிலத்தில் வேலை பார்க்கும்போது அவங்கள் அங்கே இருக்கக்கூடிய நபர்களால் தாக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதுக்காக இதை ஆங்கிலத்தில் பதிவிடுறீங்க? எதுக்காக இங்கிலீஷில் பதிவிடுறீங்க? அப்படி பதிவிடும்போது அதனுடைய நோக்கம் நான் சொன்னதாகத்தான் இருக்கும். ஆகவே முன்னாள் ஐபிஎஸ்ஸாக வேணால் இருந்து போங்க, முன்னாள் தலைவராக வேணால் இருந்து போங்க, யாராக வேணாலும் இருங்க. ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் பொழுது அதை கண்டிக்கக்கூடிய உரிமை அத்தனை பேருக்கு இருக்குது. அந்த பிரச்சனையை டெவலப் பண்ணி விடுற உரிமை யாருக்குமே இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் எச்சாவே மூளை செயல்படும்னு நினைக்கிறேன். அந்த செயல்படுற மூளையை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துங்க. இது போன்ற தேசிய அளவில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிட வேணாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.